ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் 65க்கான மசாலா தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரகத்தூள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா 8 கிலோவுக்கு வந்து மசாலா கலக்க போகிறோம் சில்லிக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஸோ காஷ்மீர் மிளகாய் தூளாக எடுத்துக்கோங்க. அதுதான் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும், கலரே சேர்த்தாமல். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வறுவல் மசாலா. ஸோ வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ இதில் ஒரு பிராண்டு, உங்களுக்கு பிடிச்ச பிராண்டில் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. அடுத்தது அகைன் பார்த்திங்கன்னா சீரகத்தூளை வந்து சேர்த்துறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு தனியாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா வந்து மையாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து திப்பி திப்பியாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் தேவையான அளவுக்கு. நம்ம 8 கிலோ பண்ணுறதுக்காக, ஸோ 8 கிலோவுக்கு தேவையான அளவுக்கு வந்து சேர்த்திக்க போகிறோம். ஸோ எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றி அழகாக வந்து எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ண வேண்டியதான். இவங்களை மொத்தமாக சேர்த்து கலக்கி அதுக்கப்புறம் தான் வந்து சிக்கனை வந்து சேர்த்த போகிறோம். சிக்கனை வந்து பெருசாக இல்லாமல் சிறுசாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்தமாரி பார்த்திங்கன்னா நல்லா கலக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். நீங்கள் அதிகபட்சமாக எத்தனை கிலோவுக்கு வந்து மசாலா வந்து போட்டிருக்கீங்க, கலக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அளவு வந்து தண்ணியை வந்து சேர்த்தி அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கம்மியாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். மொத்தமாக ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க, அது வந்து நல்லா இருக்காது. இந்த முறையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி பாருங்கள், சும்மா வேறு மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து எல்லாமே வந்து நல்லா மெர்ஜாகும்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து நல்லா வந்து கலக்கிட்டே இருந்தோம். கலக்கிட்டு அந்த பதம் பார்க்குவாங்க பாருங்கள், அது பார்த்தோம். ஸோ தனியாக கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ எதுக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த சிக்கன் ரைஸ் போடுவாங்களா, அதுக்கு வந்து தனியாக ஒரு சில்லிக்காக வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ 8 கிலோ சிக்கனுங்க, சும்மா வேறு மாதிரி இருக்குங்களா, வெட்டி சும்மா பக்காவாக வச்சுட்டு இருந்தோம். அது வந்து நம்ம மசாலாவோடு கலக்க போகிறோம். ஸோ நல்லா வந்து கலக்கணுங்க. ஸோ அந்த கறியில் வந்து ஒட்டணும், அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலக்கிக்கிட்டே இருக்கணும். நம்ம அரை கிலோ 1/4 கிலோ அந்த மாதிரினா சீக்கிரம் வந்து கலக்கிடலாம். இது வந்து 8 கிலோன்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நல்லா வந்து கலக்கினாதாங்க நல்லா வந்து கறியில் ஒட்டும். ஸோ இதேமாரி வந்து கலக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் வந்து நீங்கள் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து மெர்ஜாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அண்டு உங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும், சிக்கன் 65 பிடிக்குமா, இல்லை சிக்கன் கிரேவி பிடிக்குமா, சிக்கன் குழம்பு பிடிக்குமா, சிக்கன் ரைஸ் பிடிக்குமா அப்படிலாம் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. எந்த டிஷ் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து மசாலா வந்து தரமாக வந்து கலக்கியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, கலர்ஃபுல்லாக இருக்குங்களா. அப்படியே ஊற வைக்க வேண்டியது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸ்க்கு வந்து தனியாக நாங்கள் வந்து வெட்டி வச்சுருக்கோம். அதுக்கும் வந்து அதே மசாலா தான், அது வந்து நம்ம கறியோடு சேர்த்து நம்ம வந்து மெர்ஜ் பண்ண போகிறோம், அதாவது கலக்க போகிறோம். ஸோ சிக்கன் 65க்கு தனியாக பார்த்திங்கன்னா வெட்டி வச்சது, இது பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸுக்கு வந்து தனியாக வந்து வெட்டி வச்சது. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப பொடிசாக சின்னசாக வந்து வெட்டி வச்சுருக்கோம். ஸோ இதுலேயும் வந்து நம்ம வந்து கலக்க போகிறோம். ஸோ எப்படி கலக்கிறன்றதை வந்து நல்லா பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்தா தான் நம்ம வீடியோவில் வந்து என்னென்னலாம் வந்து இன்க்ரீடியன்ட்லாம் சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக உங்களுக்கு தெரியும். ஸோ இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். See you, டாட்டா, பாய் பாய்.